ஒரு 5-6 நாள் நாங்க ரெஸ்பாண்ட் பண்ணாம இருந்தோம். அது காரணம் எங்களுக்கு பெரிய அனுபவம் இல்ல. உங்களுக்கு பெரிய அனுபவம் இல்லைன்னா அரசியலுக்கே வரக்கூடாது. இப்ப சிபிஐ உள்ள என்டர் ஆகிறாங்க. டெஃபினட்டா இது திமுகவுக்கு பெரிய ஒரு செட்பேக் தான். கிட்னி திருட்டெல்லாம் பார்த்தோம்னா பெரிய சீரியஸான ஒரு இஷ்யூ. சாதாரண மக்களை உலுக்குன ஒரு சம்பவம். திமுக கம்ஃபர்டபுளா இருந்தது அப்படின்ற அந்த சூழல் தாண்டி இப்ப சிக்கல் நிறைய வர ஆரம்பிக்குது. ஆனா இப்ப விஜய்க்கு வந்து திமுக கிட்ட இருந்து மட்டும் பிரஷர் வராது, பாஜக சைட்ல இருந்தும் பிரஷர் வரும்ல. விஜயோட போனா நிறைய சீட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், 20-30 சீட் கூட கிடைக்கலாம். ஆனா வின்னிங் சீட் கிடைக்காது. சிறிய கட்சிகள் திமுகவை தேர்ந்தெடுப்பாங்களா டிவிகேவை தேர்ந்தெடுப்பாங்களான்னு தான் கேள்வி. திமுகவால 2 எலெக்ஷனை கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. அதுக்கான ஸ்ட்ரென்த் எல்லாம் திமுகவுக்கு கிடையாது. விஜய் 1% ஓட்டு வாங்கினாலுமே அது அதிமுகவுக்கு டேஞ்சர் தான். இந்த கட்சிக்கு அரசியலே பண்ண தெரியல, கட்சி தலைமைக்கும் அரசியல் பண்ண தெரியல, என்ன செய்யறோன்னே தெரியாம களத்துல வந்து நிக்கிறாங்க. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதி ஊடகவியலாளர் கேப்ரியாவை சந்திப்பவர். வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன சார், திமுக உச்ச நீதிமன்றம் குட்டு மேல குட்டு வச்சுட்டே இருக்கு. ஏன் இந்த கரூர் சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழ மாறி போச்சே சார். சிபிஐ விசாரணைக்கு ஒரு பக்கம் விட்டுருக்காங்க, நீதிபதி விசாரணைக்கு ஒரு பக்கம் விட்டுருக்காங்க. ஏன் இப்படி தலைகீழ மாறி போச்சு? ஏன் மாறிச்சுன்னு நமக்கு தெரியல. பட் டெஃபினட்டா திமுகவுக்கு இது பெரிய ஒரு பின்னடைவு தான். அதே போல தாவேக்காவுக்குமே பெரிய வெற்றின்னு நம்ம பார்க்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா தாவேக்கா சிபிஐ விசாரணை கேட்கல. தாவேக்காவோட பெட்டிஷன்ல அவங்க கேட்குற விஷயம் என்னன்னா, எங்களுக்கு ஒரு கமிட்டி வேணும், சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்டு ஜட்ஜோட தலைமையில் ஒரு கமிட்டி வேணும் தான் கேட்குறாங்க. ஸோ தாவேக்காவுமே சிபிஐ விசாரணையை விரும்பல. பட் இருந்தாலும் இப்போ சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. டெஃபினட்டாக இது திமுகவுக்கு பெரிய ஒரு செட்பேக். குறிப்பாக இன்னும் எலெக்ஷனுக்கு ஒரு 6 மாதம் இருக்குது. ஸோ இப்போ சிபிஐ விசாரணையை போட்டாச்சுன்னா அடுத்தது விசாரணைக்கு நிறைய பேரை கூப்பிடலாம். செந்தில் பாலாஜி அவர்களை கூட மேபி கூப்பிடலாம் விசாரணைக்கு, விஜய் அவர்களை விசாரணைக்கு கூப்பிடலாம். இது எல்லாமே அவங்களுக்குலாம் சிக்கல்லாம். ஸோ டெஃபினட்டாக திமுகவுக்கு பெரிய சிக்கல். ஏன்னா திமுகவோட ஸ்டாண்ட் என்னவா இருக்குது, லா அண்ட் ஆர்டர் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட். அந்த வகையில் ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை நம்ம பாதுகாக்கணும். சிபிஐ வந்து இந்த மாதிரியான சிபிஐ மாதிரியான ஏஜென்சியெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டாண்டில் தான் அவங்க இருக்காங்க. அதுபோக சென்னை உயர்நீதிமன்றமும் ஒரு எஸ்ஐடியை வந்து கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் தாண்டி இப்போ சிபிஐ உள்ள என்டர் ஆகிறாங்க. டெஃபினட்டாக இது திமுகவுக்கு பெரிய ஒரு செட்பேக் தான். அதே மாதிரி தாவேக்காவுமே இதை பெருசாக என்ஜாய் பண்ணுவாங்கன்னு தெரியல. அவங்களுக்குமே பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல இதில். ஆனால் இந்த சிபிஐ விசாரணை லாங்க எடுக்கும்ல, அதனால அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்குல்ல சார்? அப்படி பார்க்கலாம், கரெக்ட் தான். ஆமாம், ஏன்னா நமக்கு அந்த அனுபவம் இருக்குது. டக்கு டக்குலாம் விசாரணை முடிகிறது இல்லை. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு சின்ன ரிலீஃப்னு கூட நம்ம பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் இது டிவிகேவை பொறுத்தளவில் ஓரளவுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயம்தான். இது திமுகவுக்கு ரொம்ப பெரிய ஒரு செட்பேக். பட் நான் சொல்ல வர்றது என்னன்னா, டிவிகேவுமே சிபிஐ விசாரணையை கேட்கல. அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல அவங்க கேட்கலன்னா. ஆமா, ஆனா அது பாதிக்கப்பட்டவர் சொன்னவங்க அவங்க கேட்டு இருக்காங்களா சார்? கண்டிப்பா. பட் அதுலயுமே இப்ப சிக்கல் இருக்கு. இந்த பாதிக்கப்பட்டவர்கள் நம்ம சொல்லும் போது அதுல 2 பேர் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு தெரியாமலே அவங்க பெட்டிஷனர்ஸா எங்களை சேர்த்திருக்காங்க அப்படின்ற விஷயங்களை 2 பேர் சொல்றாங்க. ஸோ அந்த சிக்கல்களும் போய்கிட்டு இருக்கு. டெஃபினட்டா 5 பெட்டிஷனர்ஸ்ல 3 பேர் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சிபிஐ விசாரணை. ஸோ அஃப்கோர்ஸ் அதனாலதான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டும் இப்போ உத்தரவு போட்டிருக்காங்க. சார் இப்போ இதே பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்ன பார்த்தா இந்த நாமக்கல் இன்சிடென்ட், சிறுநீரக முறைகேடு திருட்டு, அதை வந்து எஸ்ஐடி அமைச்சது. அதில் எங்களுடைய ஸ்டேட் போலீஸை இதில் சேர்க்கணுன்ட்டு இதே ஆளுகின்ற திமுக அரசு சுப்ரீம் கோர்ட் ஆனால் ஏற்றுக்கலையே சார்? அதுவும் ஒரு கூட்டு தானே சார்? திமுகவுக்கு நிறைய பின்னடைவுகள் வந்துகிட்டே தான் இருக்கு. அதுவும் இப்போ எலெக்ஷன் நெருங்கும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. அதுவும் சிறுநீரக அந்த கிட்னி திருட்டெல்லாம் பார்த்தோம்னா பெரிய சீரியஸான ஒரு இஷ்யூ. சாதாரண மக்களை உலுக்குன ஒரு சம்பவம். ஸோ அங்கேயும் பார்த்தோம்னா திமுகவுக்கு பெரிய ஒரு பின்னடைவு தான். எஸ்பெஷலி இந்த எலெக்ஷன் டைம்ல எலெக்ஷன் நெருங்கும் போது நிறைய பின்னடைவுகள் இப்படி வரதுன்றது திமுகவுக்கு பெரிய ஒரு செட்பேக் தான். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட திமுக கண்ட்ரோல்ல இருந்த மாதிரி தான் இருந்தது. பெருசா அரசுக்கு எதிரான விமர்சனங்கள் வரல, மீடியா பெருசா விமர்சிக்கல, எதிர்கட்சி ரொம்ப ஆக்டிவா இல்லை.
அதுவும் குறிப்பா இப்ப எலெக்ஷன் கிட்ட வரும்போது எல்லா சைடுல இருந்தும் பிரச்சனைகள் வரதை பார்க்க முடியுது. இப்படி தலைகீழா மாறுறதுக்கு காரணம் என்ன சார்? ஏன்னா 6 மந்த்து பேக்ல பார்த்தீங்கன்னா சாலிடா திமுக வரும். ஆனா தொடர்ந்து திமுக ஜெயிச்சது இல்லை. அதை வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் முறியடிக்கப் போகிறார். தான் தந்தை செய்யாத சாதனையை, கருணாநிதியை. அப்படி இருக்கிறப்ப இது ஏன் சார்? வரதான் செய்யும். ஆன்டி இன்கம்பன்சி முன்னாடியே இருந்திருக்கும். பட் இப்போ எலெக்ஷன் கிட்ட வரும்போது தான் இபிஎஸ் அவர்கள் வெளில போய் பிரச்சாரம் பண்றாரு. எலெக்ஷன் கிட்ட வரும்போது தான் கூட்டணி கட்சிகள்லாம் அழுத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. எலெக்ஷன் கிட்ட வரும்போது இப்போ லீகலாக நீங்க சொன்ன நிறைய பிரச்சனைகள் வருது. சுப்ரீம் கோர்ட் இருந்து நிறைய இந்த சிக்கல்கள்லாம் வருது. ஸோ இந்த மாதிரி எலெக்ஷன் கிட்ட வரும்போது நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. வர ஆரம்பிக்கும் போது அது அந்த மூடை வந்து இப்போ மாத்துது. ஸோ என்ன பொறுத்தளவில் ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பாக இருந்திருக்கும் ஸ்டார்டிங்ல இருந்தே. பட் என்னன்னா அது வெளியே வரல. ஏன் வெளியே வரலன்னா எதிர்கட்சிகள் அந்த இஷ்யூ எடுக்கல. அதே மாதிரி பூத்த அதே மாதிரி இருந்தது. ஆன்டி இன்கம்பன்சி களத்துல இருந்தாலும் மீடியா பேசாதானே வெளில வரும். ஆமா சார். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எதுவும் பேசல. ஆமா, நம்மளா சொல்ல முடியாது இல்ல ஆன்டி இன்கம்பன்சி களத்துல இல்லன்ற மாதிரி நம்மளா ஒரு ஒப்பீனியனுக்கு வர முடியாது. இல்ல அப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருந்தாங்களா? அதான் ஆன்டி இன்கம்பன்சி பெருசா வெளியில வருவதற்கான ஸ்பேஸ் இல்லாம இருந்தது. பட் இப்ப நாட்கள் நெருங்க நெருங்க நிறைய இஷ்யூஸ் வெடிக்க ஆரம்பிக்குது. வரும்போது அந்த பழைய அந்த மூடு பார்த்தோம்னா இப்ப ஷிஃப்ட் ஆகுது. ஸோ திமுக கம்ஃபர்டபுளா இருந்தது அப்படின்ற அந்த சூழல் தாண்டி இப்ப சிக்கல் நிறைய வர ஆரம்பிக்குது. அதுவும் குறிப்பா விஜய் விவகாரத்துல திமுகவுக்கு பெரிய சிக்கல் இருக்கு. ஏன்னா கரூர் இஷ்யூ ஒரு டேர்னிங் பாயிண்ட். கரூர் இஷ்யூ வரதுக்கு முன்னாடி, இந்த கரூர் கோர சம்பவத்துக்கு முன்னாடி விஜய் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் திமுகவுக்கு சாதகமா இருந்தது. விஜய் அதிமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாரு, திமுக எதிர்ப்பை பேசினாரு, அதிமுக ஓட்ட உடைக்கக்கூடிய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா பிஜேபி உள்ள என்டர் ஆகுறாங்க. அவங்க ஒரு டீமை உள்ள அனுப்புறாங்க, ஒரு கமிட்டியை உள்ள கொண்டு வராங்க. அந்த கமிட்டி உள்ள வரும்போதே விஜய் என்ன பண்றாருன்னா அந்த வீடியோ ரிலீஸ் பண்றாரு. அவர் அப்படியே லைட்டா திமுகவுக்கு எதிராக திரும்புறாரு. அதுக்கப்புறம் இப்ப சிபிஐ விசாரணை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது இது இன்னும் அதிகமா திமுகவுக்கு எதிராக இப்ப திரும்புது. ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி கரூர் இஷ்யூவும் பெரிய லெவல்ல திமுகவுக்கு எதிராக கொண்டு போய் விட்டுருச்சு. சார் எப்பயுமே திமுக வந்து விஜயே பாஜக அதிமுக கூட்டணி பக்கம் போவாத மாதிரி தானே சார் எந்த வித ஆக்ஷன் எடுக்காம இருந்தாங்க. அந்த பக்கம் போனா நம்மளுக்கு நிறைய டேமேஜ் ஆகும், அவர் பிரிஞ்சு இருந்ததை நம்ம வின் பண்ண வேண்டியும் சுச்சுவேஷன். இப்போ வந்து இவங்களே தள்ளுறாங்களா? ஆக்சுவலா திமுக பெருசா ஒன்றும் அழுத்தம் போடல விஜய் மேல. ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி இப்ப வரைக்கும் கூட பெருசா அழுத்தம் போடல. முக்கியமான தலைவர்கள் அரெஸ்ட் பண்ணல, மாவட்ட செயலாளர்கள் நகர செயலாளர் இவங்கெல்லாம் தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்களே தவிர தாவேக்கால பெரிய ஆட்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணல. விஜய் மேல வழக்கு கூட பதிவு பண்ணல. ஸோ அந்த வகையில விஜய் ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் நடத்திருக்காங்க. ஆனா இப்ப விஜய்க்கு வந்து திமுக கிட்ட இருந்து மட்டும் ப்ரெஷர் வராது, பாஜக சைட்ல இருந்தும் ப்ரெஷர் வரும்ல. ஸோ அவங்களும் ஒரு டீமை களத்துல இறக்குறாங்க, அவங்களும் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் அவங்களும் பண்றாங்க. ஸோ அப்ப விஜய் இப்ப 2 சைட்ல இருந்து அவரு பேலன்ஸ் பண்ண. சார் இப்ப வந்து பொதுவா சொல்லிட்டு இருந்தாங்க திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி விஜய் சீமான் இந்த 4 இதுல இருந்தா திமுகவுக்கு தான் இதுல வின் பண்றதுக்கு சோர்ஸ் இருக்கு. திருப்பி அப்படிதான் 4 இதுவா தான் இருக்கும், 4 முனை போட்டி தான் இருக்குமா? ஒன்னு கிளியரா சொல்லிடுவோம். இப்ப சிபிஐ என்கொயரி இருக்கலாம், எஸ்ஐடியா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் தாவேக்கா தனியா நிக்கிற வரைக்கும் அட்வான்டேஜ் டிஎம்கே தான். தனியா நின்னாங்கன்னா திமுகவுக்கு அட்வான்டேஜ் தான். தாவேக்கா அதிமுகவோட போய் சேர்ந்தாங்கன்னா அது அட்வான்டேஜ் அதிமுக பாஜக. ஆனா தனியா நின்னாங்கன்னா கண்டிப்பா திமுகவுக்கு அட்வான்டேஜ் தான். 4 கார்னர் ஃபைட்னா திமுகவுக்கு அட்வான்டேஜ் தான். ஆனா இப்ப விஜய் கட்டாயமா இந்த பாஜக அதிமுக விஜய்ன்ட்டு இந்த கூட்டணி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது தெரியல. இப்போதைக்கு கொஞ்சம் லைட்டா அந்த சைடு போற விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது. லைட்டா அந்த சைடு டிவிக்கே திரும்புறத பார்க்க முடியுது. ஆனா கன்ஃபார்மா அங்க போவாரான்னு நமக்கு தெரியல. ஏன்னா டிவிகேவுக்கு நிறைய சிக்கல் இருக்கு. இப்போ ஒண்ணு டிவிக்கே பெரிய ஒரு பிரச்சனையில போய் மாட்டிட்டு இருக்காங்க, 41 பேர் இறந்துருக்காங்க. இது டிவிகேவுக்கும் பெரிய ஒரு சிக்கல் தான். ஏன்னா அவங்க பக்கம் நிறைய தவறுகள் இருக்கு, சரியா ஆர்கனைஸ் பண்ணல, செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் பண்ணல. ஸோ அதனால அவங்களுக்கு பெரிய சிக்கல் இருக்கு. பட் இருந்தாலும் கம்ப்ளீட்டா அந்த சைடு போயிடுவாங்களான்றது ஒரு கேள்வி. ஏன்னா அது டிவிகேவோட எதிர்காலத்துக்கு நல்லது கிடையாது. சார் உண்மையில விஜய் பின்னாடி இருக்கிறவங்க யாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஒண்ணுமே இல்லை சார். தேர்தலுக்கான அந்த மனு கூட அவங்களால பூர்த்தி செய்ய முடியுமான்னு தெரியலையே. கரெக்டா இல்லை ரெஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்களே, அப்படிதானே சார் இருக்கு அவர் பின்னாடி இருக்கிறது. இந்த கரூர் இன்சிடென்ட் பார்த்தா கரெக்ட். அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா அந்த கட்சிக்கு அரசியல் செயல்பாடு இல்லை,
அரசியல் செயல்பாடு இல்லைனாலே உங்களுக்கு அரசியல் ரீதியான புரிதல் இருக்காது. நீங்க அரசியல் சார்ந்த விஷயங்களை எப்படி புரிஞ்சுப்பீங்க? அரசியல் செயல்பாட்டுல இருந்தானே உங்களுக்கு எஜுகேஷன் கிடைக்கும். அரசியல் ரீதியா ஆக்டிவா இருக்கும்போது நிறைய எலெக்ஷன்லாம் கண்டெஸ்ட் பண்ணும்போது தான் நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த கட்சிக்கு அரசியல் செயல்பாடே இல்லை. ஸோ நேச்சுரலா புரிதல் இருக்காது. அப்ப என்ன ஆகுது, ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண முடியல ஒழுங்கா. ஒரு ப்ராப்பரான அரசியல் கட்சினா ஒழுங்கா இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணிருப்பாங்க, ஒரு பிரச்சாரத்தை ஒழுங்கா ஆர்கனைஸ் பண்ணிருப்பாங்க. இந்த கட்சிக்கு அது பண்ண முடியல. ஒழுங்கா ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணாத போது என்ன நடக்குது, 41 பேர் உயிரிழக்கிறாங்க. பெரிய ஒரு அசம்பாவிதத்துல போய் அது முடியுது. இன்னைக்கு ஆதவர்ஜுனா பேசும்போதும் அவரு விளக்கம் சொல்றாரு, இந்த மாதிரி நாங்க ஒரு 5-6 நாள் நாங்க ரெஸ்பாண்ட் பண்ணாம இருந்தோம், அது காரணம் எங்களுக்கு பெரிய அனுபவம் இல்லை. உங்களுக்கு பெரிய அனுபவம் இல்லைன்னா அரசியலுக்கே வரக்கூடாது. அரசியலுக்கு நீங்க வரீங்கன்னா இங்க பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்காக தான் நீங்க வரீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனையை கையாள தெரியல, அதை ஹேண்டில் பண்ண தெரியலன்னா எதுக்கு அரசியலுக்கு வரீங்க? சோ இதான் இங்க பிரச்சனை. இந்த கட்சிக்கு அரசியலே பண்ண தெரியல, கட்சி தலைமைக்கும் அரசியல் பண்ண தெரியல, என்ன செய்யறோன்னே தெரியாம களத்துல வந்து நிக்கிறாங்க. நிக்கும் போது பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. மாட்டினதுக்கு அப்புறம் இப்ப கழுத்து எல்லார் கையிலயும் மாட்டிக்கிச்சு. யாரு எல்லாமே நெருக்குறாங்கல்ல சார்? ஆமா, யாரு கழுத்தை நல்லா இருக்க பிடிச்சு நெருக்குறாங்களோ அந்த சைடு அப்படியே சாயிறாங்க. இங்க பிடிச்சு நல்லா நெருக்குனா அந்த பக்கம் சாயிறது, இந்த சைடு நல்லா நெருக்குனாங்கன்னா இந்த பக்கம் போய் சாயிறது. அவங்களுக்கு இப்ப இந்த கட்சி இப்போ சிக்கல்ல மாட்டிட்டு இருக்காங்க. நியாயமா ஒரு சிக்கல் ஒரு கட்சி மாட்டுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அதை எதிர்க்கணுங்களா சார்? மக்கள் வந்து சந்திப்பாங்க. ஆமா, மக்களை சந்திக்க எதிர்த்து நிக்கணும். எல்லாமே இது மக்கள் தானங்க உங்களுக்கு சப்போர்ட். எண்ட் ஆஃப் தி டே உங்க கட்சிக்கு மக்கள் தான் சப்போர்ட். ஆமா. ஆனா இந்த பிரச்சனை நடந்ததுல இன்னைக்கு வரைக்கும் மக்கள் பக்கமே போல. அப்ப இவங்க யாரை நம்பி இருக்காங்க? இந்த பிரச்சனைல இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற யாரையும் நம்புறாங்க இப்ப, இல்லையா? ஆமா. ஃபர்ஸ்ட் ஒரு 4 நாள் அமைதியா இருக்காங்க, அதுக்கப்புறம் வீடியோ போடுறாங்க, அதுக்கப்புறமும் எதுவும் பண்ணல, அமைதியா இருக்காங்க. நினைச்சா வெளில வந்து பேச வேண்டியதானே, கான்ஸ்பிரசி இருக்குன்னு பேச வேண்டியதானே. ஆமா சார், இதுல வந்து சார் எல்லாமே ஓடிட்டார். ஆனா அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் வந்து வெளிப்படையா வந்திருக்க வேண்டியது தானே, வந்து மக்களை சந்திச்சு இருக்கணும். இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, எதுவுமே சைலண்டா இருக்கிறேன். அப்பனா தமிழக மக்கள் எப்படி இருந்தா நம்மளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அந்த இதுல இருந்து வேற அப்படி நான் பார்க்கல. இப்ப நான் ஒரு பிரச்சனைல மாட்டிக்கிறேன்னா என்ன தற்காத்து கொள்ள நான் வெளியே வந்து பேசுவேன். அப்ப நான் என்ன பண்றேன், என்ன காப்பாத்திக்கிறதுக்கு நான் சுயமா சில நடவடிக்கைகள் எடுக்கிறேன், இல்லையா? இல்லங்க என்ன இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்க, என் பக்கம் நியாயம் இருக்குன்னு மக்கள்கிட்ட என் தரப்பு நியாயத்தை நான் வெளியே வைப்பேன். மக்கள் என்ன நம்பினாங்கன்னா என்ன சப்போர்ட் பண்ணுவாங்க, அதுதான் எனக்கு பலம். ஆனா இந்த கட்சியை பொறுத்தளவுல அந்த விஷயத்தை இவங்க பண்ணவே இல்லை. அதுக்கான காரணம் என்னன்னா, சில பேர் சைலண்டா இருக்க சொல்லும்போது சைலண்டா இருக்காங்க, சில பேர் வாயை திறங்கன்னு சொல்லும்போது வாயை திறக்கிறாங்க. சோ இவங்க மக்களை நம்பி இல்ல, அதிகார மையங்களை நம்பி இருக்காங்க. அதிகார மையங்களை நம்பி இருக்கும் போது இப்படிதான் இருக்க முடியும். அதாவது விஜய் கட்டாயமாக பாஜக அதிமுக பக்கம் போக மாட்டாருன்னு சொல்றது, இதே ஆளுகின்ற அரசு ஏன் பேச வைக்க கூடாது? இல்ல, இப்ப வந்து நான் வந்து போவாருன்னு சொல்லல, போகமாட்டாருன்னு சொல்லல. ஒன்னு சொல்றது என்னன்னா, விஜய் மேல அழுத்தம் நிறைய இருக்கு. பட் இருந்தாலும் அங்க போறதுலயும் நிறைய சிக்கல்கள் அவருக்கு இருக்கு. அதான் 2 சைடுமே நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ எக்ஸாக்டா என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது சில விஷயம் தான், அவங்க என்ன ப்ரெஷர்ல இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. இப்ப என்ன ஆச்சரியம்னா, விஜய் அவரை டிஃபெண்ட் பண்றதுக்கு வெளில வர மாட்டேங்கிறார், தன்னை டிஃபெண்ட் பண்றதுக்கு வெளில வர மாட்டேங்கிறார். இப்ப ஒரு பெரிய இஷ்யூ வந்துருச்சு, நீங்க பேசாம இருக்கீங்கன்னா வேற, இங்க பிரச்சனையே உங்களுக்கு தான். உங்க பிரச்சனையே நீங்க கையில எடுத்து பேசவே தயங்குறீங்க. அப்ப அவர் ஏதோ நிறைய சிக்கல்ல இருக்காரு, அவர் பிரஷர்ல இருக்காரு. அப்பனா இந்த 2026 தேர்தல் புறக்கணிக்க வாய்ப்பு இருக்கா? 2011 வைகோ எப்படி கூட்டணி சரியா இடம் கிடைக்காத, சீட்டு கிடைக்காத எலெக்ஷன் புறக்கணிச்சு, அதே மாதிரி புறக்கணிக்கிறது வாய்ப்பு இருக்கா? இப்ப டிவிக்கு இந்த எலெக்ஷனை புறக்கணிச்சாங்கன்னா அதிமுகவுக்கு அட்வான்டேஜ். அப்ப அதிமுக வாக்குகள் உடையாது, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் உடையாது. சோ விஜய் பின்வாங்கிட்டாருன்னா அதிமுகவுக்கு நல்லது. அதே மாதிரி விஜய் அதிமுகவோட போய் சேர்ந்து கூட்டணி வைத்தாலும் அதிமுகவுக்கு அட்வான்டேஜ். அதை தாண்டி தனியா நின்னாருன்னா அதிமுகவுக்கு சிக்கல். ஆனா இப்ப சிபிஐ இதெல்லாம் கொஞ்சம் மூவ்மெண்ட் பாக்குறப்ப, பாஜக உள்ள வரப்ப அவர் இந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா கூட்டணியில் போனா நம்மளுடைய எதிர்காலம் ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்ட்டு பார்ப்பாரு. ஒரு அடியை புறக்கணிச்சிடுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு கரூர் சம்பவம் என்ன பயங்கரமா மன அளவில் உருக்கிடுச்சு, அதனால இந்த தேர்தலை புறக்கணிக்கிட்ட அப்படி ஒரு முடிவும் எடுக்கலாம்ல. கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது நமக்கு தெரியல, ஏன்னா அவங்க மைண்ட்ல என்ன ஓடிட்டுன்னு நமக்கு தெரியாதுல்ல. அவரு அதிமுகவோட கூட்டணிக்கு போறாரா, தனியா நிக்க போறாரா, இல்லனா 3வது அணி ஃபார்ம் பண்ண போறாரா, இல்லனா கண்டெஸ்டே பண்ணாம ரிவர்ஸ் போறான்னு தெரியாதுல்ல. இப்ப 3வது அணி ஃபார்ம் பண்ண போறாருன்னா இப்ப ராகுல் வந்து விஜய் கிட்ட பேசியிருக்காரு. அப்படி இருக்க திமுக கூட்டிலிருந்து காங்கிரஸ் வெளியே போறது வாய்ப்பு இருக்கா? அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன்.
ராகுல் காந்தி என்ன ஆனாலும் திமுக கூட்டணியை விட்டுட்டு அவர் விஜய் கூடலாம் போக மாட்டார். இன்ஃபேக்ட் இப்ப ராகுல் காந்தி அவர்கள் விஜய் கூட பேசுறாருன்னா அது கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையா நான் பார்க்கல. அப்புறம் சீட்டு பேரத்துக்கு பேசியிருப்பாரா? அது கூட நான் பார்க்கல, அப்படி கூட பார்க்கல. நான் எப்படி பார்க்கறேன்னா, இப்ப பிஜேபி உள்ள என்டர் ஆகுறாங்க. பிஜேபி ஒரு சைட்ல விஜய் மேல அழுத்தம் போடுறாங்க. என்ன மாதிரி அழுத்தம் போடுறாங்க? விஜயை இந்த பக்கம் வர வைக்கிறதுக்கான அழுத்தம் போடுறாங்க. அதிமுக பாஜக சைடு வர வைக்கிறதுக்கு எங்க இருந்து அழுத்தம் போடுறாங்க? நேஷனல் லெவல்ல இருந்து அழுத்தம் போடுறாங்க. சோ ராகுல் காந்தியும் நேஷனல் லெவல்ல இருந்து விஜய் அந்த சைடு போகாம இருக்கிறதுக்கு அவர் வேற சைடுல இருந்து அவரோட காய்களை நகர்த்துறாரு. அப்படிதான் பாக்குறேன். அப்பனா ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஒரு ராகுல் கிட்ட பேச சொல்லி இப்படியும் ஒரு கணக்கு போயிருக்கலாம்ல. அப்படிதான் தனித்து நில்லு இதுன்ட்டு அப்படின்ட்டு அதுவும் இருக்கலாம்ல. தனித்து நின்றுதான் நம் ஜெயிக்க முடியும். அதான் என்னோட பாயிண்ட். இப்ப நேஷனல் லெவல்ல பிஜேபி சைடுல விஜய் மேல பிரஷர் போடுறாங்க இந்த சைடு கொண்டு வர்றதுக்கு. அதை அவங்க பண்ணதான் செய்வாங்க. அதான் அவங்களுக்கு தேவை. அதே மாதிரி காங்கிரஸ் நேஷனல் லெவல்ல இருந்து நீங்க அந்த சைடு போகாதீங்கன்னு அவங்க ஸ்டாப் பண்ண வேண்டிய தேவை இருக்குல்ல. அப்ப இந்த சைடு போக விடாம விஜய் ஸ்டாப் பண்ண வேண்டி இருக்குல்ல. சோ அந்த வேலையை தான் ராகுல் பண்ணுவாருன்னு நான் பாக்குறேன். ராகுல் காந்தி விஜயோட சேர்ந்து தனியா ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம்லாம் யோசிக்க மாட்டார். அதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அவங்களுக்கு நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கு அப்கோர்ஸ். ஆனா காங்கிரஸ் பார்ட்டிக்கு தமிழ்நாடு தேவை சார். காங்கிரஸ் பார்ட்டிக்கு டிஎம்கே இல்லைன்னா அவங்க என்ன ஆவாங்க? ஆமா சார். ஏன்னா சொலையா 40 தொகுதி 40 சீட் கிடைக்குது. எதுக்கு இதெல்லாம் ரிஸ்க் எடுக்கணும்? உன்னகிட்ட இந்த வாட்டி 2024 எதிர்கட்சி ஆனது காரணமே இந்த 10 எம்பி வந்ததுனால அந்த எதிர்கட்சி அந்தஸ்தும் கிடைச்சது. பிளஸ் இந்த 26 தேர்தல் உங்களுக்கு முக்கியமும் கிடையாது. அவங்க போக்கஸ் பண்றதுலாம் 29 தான். ஆமா, 29 24 தான் அவங்க பாப்பாங்களே தவிர அசம்பிளி எலெக்ஷன் ஒன்றும் பெரிய முக்கியத்துவம் கிடையாது. எக்ஸ்ட்ரா ஒரு 5 சீட்டுக்காக இந்த அலைன்ஸ் எல்லாம் பிரேக் பண்ண மாட்டாங்க. ஆனா அதே பாஜக இது ரொம்ப முக்கியம் இல்லை. 2029 திருப்பியும் ஸ்டாலின் எட்ஜ் எடுத்துக்க கூடாது இல்ல. 40 தொகுதிக்கு இது. அதுவே 2024 அண்ணாமலை பேச்சு கேட்காம அதிமுக கூட்டணி இருந்தா ஒரு பிளஸ் பாயிண்ட் எக்ஸஸா ஒரு 10 சீட் அதிகமா கிடைச்சிருக்குல்ல. அதான் அலைன்ஸ்ல தான் இருக்காங்க. அதனாலதான் அலைன்ஸ்ல இருக்காங்க. கண்டிப்பா. ஆமா. அவங்க அப்பனா எப்படியாவது விஜய் திமுகவை இந்த 2020 தோக்கடிக்க பார்ப்பாங்கல்ல. கண்டிப்பா. அதே நேரத்துல இந்த கூட்டணி உடைக்கும் பார்ப்பாங்கல்ல. கண்டிப்பா கண்டிப்பா அந்த முயற்சிகள்லாம் எடுப்பாங்க. கண்டிப்பா எடுப்பாங்க. ஆனா இப்ப திமுக கூட்டணியில கூடிய சிறிய கட்சிகளுக்கு வேற எங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு? என்ன சார்? திமுக கூட்டணியில கூடிய சிறிய கட்சிகளுக்கு போறதுக்கு வேற வாய்ப்பு இல்லையே. இப்ப விஜய் தனித்தேர்ந்து அந்த பக்கம் வந்துருவாங்கல்ல. இதே கம்யூனிஸ்ட் சரி, விசிகாவும் சரி, காங்கிரஸ் வந்து போறதுக்கு இருக்கிறாங்களே. இப்ப வீக் ஆனதுனால அதிகமான தொகுதி கேட்கறாங்க. இப்ப நம்ம காங்கிரஸை விட்டுருவோம். காங்கிரஸ் பொறுத்தளவுல நேஷனல் பார்ட்டி காங்கிரஸுக்கு இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்க முடியாது. அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறிய கட்சி கிடையாது. நேஷனல் லெவல்ல பெரிய ஒரு கட்சி இந்தியா அலையன்ஸ்ன்ற பெரிய நேஷனல் லெவல் அலையன்ஸ் அவங்க லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்கனால ரிஸ்க் எடுத்து விஜய் கூட போக முடியாது. இன்னைக்கு 40 சீட்ஸ் கிடைக்குது. 40 சீட்ஸ் கிடைக்குது. கம்ப்ளீட்டா நீங்க ஸ்வீப் பண்றீங்கன்னா இதை தூக்கி போட்டு எதுக்கு போகணும்? இதை விட நீங்க பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அப்படியே மக்கள் திருப்பி திமுக கூட்டணிக்கு கொடுத்துருவாங்களா? இது வரைக்கும் பெருசா எதுவுமே சாதிக்க முடியல. ஒரு மத்தியில இருந்து எந்த ஒரு ஸ்கீம் உன்னால வாங்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. அதெல்லாம் இங்க சிக்கல்ல சார். இப்ப நான் ஒரு கூட்டணியில இருந்து இன்னொரு கூட்டணிக்கு போறேன்னா இப்ப இருக்கிறத விட எனக்கு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். அப்பதான் நான் விட்டு போக முடியும். இப்பவே எனக்கு ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஸ்வீப் பண்ண முடியுதுன்னா இதை விட எனக்கு வேற என்ன பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்? அதை விட்டு போனோம். இது அதே திமுக கூட்டணி வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஆகலாம் சார். நீ ஒரே ஒரு அஸ்திரத்தை பாஜக என்ற எதிர்ப்பு வச்சுட்டு எத்தனை நாள் சார் கதை நடத்த முடியும்? ஸோ ஒண்ணு இப்ப நான் கிளியரா சொல்றேன். காங்கிரஸ் வெளியே போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன். அதே மாதிரி விசிகே, கம்யூனிஸ்டுகள், அப்புறம் எம்டிஎம்கே எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்கெல்லாம் வின்னிங் சீட்ஸ் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. திமுகவோட அதிமுகவோட போனா அவங்களுக்கு வின்னிங் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திமுகவோட அதனாலதான் இருக்காங்க. அதிமுக கூட போக முடியாது. ஏன்னா பாஜக அங்க இருக்காங்க. பாஜக எதிர்த்து இவ்வளவு நாள் அரசியல் பண்ணியாச்சு. பாஜகவோட போக முடியாது. அப்ப விஜயோட போனா வின்னிங் சீட்ஸ் கிடைக்காது. விஜயோட போனா நிறைய சீட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். 20-30 சீட் கூட கிடைக்கலாம். ஆனா வின்னிங் சீட் கிடைக்காது. ஸோ அதனால விஜய் கூடயும் அவங்களுக்கு போக முடியாது. அதே திமுக போனா எப்படி சார் கேரண்டி சொல்ல முடியும்? இப்ப ஏற்கனவே ரூலிங் பார்ட்டிங்கள இருக்கு, ஆன்டி இன்கம்ஸ் இருக்கு. இப்ப வந்து திமுக மேல அதிருப்தி அதிகமாக இருக்கு. கூட்டணிகள் சரியா இது இல்லை. இப்ப விசிகாவே 2021 வாங்கின ஓட்டு திருப்பி அவங்களுக்கு திரும்புமா? அது ஒண்ணு இருக்கு. கம்யூனிஸ்டுக்கு பெருசா ஒண்ணும் இல்லை. அப்பனா இப்ப டோட்டலி திமுக கூட்டணி வீக் ஆகிட்டு இருக்கு. அப்பனா இது ஸ்ட்ரென்தன் பண்ண ஸ்டாலின் ஏதாவது நடவடிக்கை எடுப்பார். ஏற்கனவே ஓபிஎஸ் கூப்பிட்டு இருக்காரு, பிரேமலதா கூப்பிட்டு இருக்காரு. நிறைய கட்சியை திருப்பி சேர்க்கலாம் இல்ல. இப்ப திமுக அலைன்ஸ் வீக் ஆயிருக்கானா? வீக் ஆயிருக்கு. சிக்கல்கள் இருக்கானா? நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஆனா இங்க கேள்வி அது கிடையாது. சிறிய கட்சிகள் திமுகவை தேர்ந்தெடுப்பாங்களா,
டிவிகேவை தேர்ந்தெடுப்பாங்களான்னு தான் கேள்வி. ஸோ டிவிகேவா திமுகவான்னு வந்ததுன்னா சிறிய கட்சிகள் திமுகவை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா டிவிகேவோட போறா பெரிய ரிஸ்க். அது அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமான்னு தெரியாது. இப்ப நான் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னுலாம் சொல்ல. கண்டிப்பா நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா திமுக கேரண்டி வாரண்டி எல்லாமே இருக்கு. ஆனா டிவிகேக்கு எதுவுமே இல்லைன்றீங்க. நான் சொல்றது சிம்பிள் சார். டிவிகேவா திமுகவான்னு பார்த்தா சிறிய கட்சிகள் திமுகவை சூஸ் பண்ணுவாங்க. திமுகல நிறைய சிக்கல்கள் இருக்கு, திமுக நடந்துக்கிற விதத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, ரொம்ப ஒரு அதிகார துணியில நடந்துட்டு இருக்காங்க, திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சியும் களத்துல இருக்கு. ஆனா சிறிய கட்சிகளுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. நிறைய அரசு ஊழியர்கள் பயங்கரமா அதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன் சார். நான் சொல்றதை கேளுங்க சார். அதான் சார் நான் ஏத்துக்கிறேன் சார். ஆனா சிறிய கட்சிகளுக்கு ஒரு ஆப்ஷன் இல்ல. அவங்களால அதிமுக கிட்ட போக முடியாது தானே. ஏன்னா பிஜேபி அங்க இருக்காங்க. அதே மாதிரி டிவிகே கிட்டயும் போக முடியாது. டிவிகே கிட்ட போனா வின்னிங் சீட்ஸ் கிடைக்காது டிவிகே கிட்ட. நானும் திருப்பி சொல்றேன், இந்த பாஜக என்ற அஸ்தர் இப்ப மங்கி போச்சு சார். நீங்க ஒண்ணுமே செய்யல. ஆளுங்கட்சி 2021 எதிர்கட்சியா இருந்தது, அதனால உங்களால ஒரு வாட்டி போட்டு பார்க்கலான்ட்டு கொடுத்தாங்க. இது வரைக்கும் திமுக தொடர்ந்து ஜெயிச்சது இல்லை. அப்படி இருக்கிறப்ப இவருடைய லட்சணம் தெரிஞ்சு போச்சு இல்ல, ஆளுகின்ற திமுகவுடைய லட்சணம் எல்லாமே தெரிஞ்சு போச்சு இல்ல. டோட்டலி ஆளுங்கட்சிக்கு எதிராக அரசு ஊழியர்கள் எல்லாமே எதுவுமே சொன்ன இதெல்லாம் எதுவுமே நிறைவேற்றல. மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து செய்வா, அது நிறைவேற்றல. விவசாயிகளை கூட்டுறவு வங்கியில 5 பவுன் அதுவும் நிறைவேற்றல. தொழிலாளர் அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் கொண்டு அதுவும் நிறைவேற்றல. டோட்டலியே மாறி போச்சே சார். அரசு ஊழியர்கள் ஏறக்குறைய 13 லட்சம் பேர் இருக்காங்களே, அதுல 2 படம் எவ்வளவு ஏறக்குறைய 75 லட்சம் இருக்கிறாங்க சார் அரசு ஊழியர்கள் குடும்பத்தோடு. நீங்க பாக்குற விதத்துல விசிகேவும் கம்யூனிஸ்டுகளும் பார்க்கல, அவங்க நான் சொன்ன விதத்துல தான் பாக்குறாங்க. சோ அவங்க கூட்டணியை முறிக்க விருப்பப்படல அவங்க. ஆனா நான் சொல்ற ஃபேக்ட் சொல்றேன் சார். இவங்க கொடுத்த வாக்குறுதி எல்லாமே எதுவுமே நிறைவேற்றல, எதுவுமே இல்லை. பெண்களுக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்தது, விடிவெல் இலவச பயணம், அது பெருசா எடுபடலையே சார். யார் வீட்டு காசு கொடுத்தா என் வீட்டு காசு தானே இதுன்ட்டு. ஆனா கூட்டணி இருக்கணுமா இல்லைன்றது அவங்க தானே முடிவு பண்ணும். அவங்க முடிவு பண்ணிட்டாங்க திமுகவோட இருக்க போறோம், என்ன பண்ண முடியும்? அதான் நானும் சொல்றேன். இல்ல 2021 உங்களுக்கு ஃபேவரபிளா இருந்தது, நல்ல வின்னிங் இதுல இருந்தது. ஆனா இப்போதைக்கு இவ்வளவு அவங்களுக்கும் இப்ப நம்ம பேசுறது அவங்களுக்கும் தெரியல சார். அந்த கட்சிகளுக்கு தெரியல. இப்ப டிஎம்கே எந்த லெவல்ல இருக்கு, எப்படி இருக்கு, இது நம்பனா நம்ம கரை சேர முடியாது. அதெல்லாம் நீங்க சொல்றது உறுதியா டிவிக்கே போனா சீட்டு அதிகமா கிடைக்கும், ஆனா வின்னிங் இது இல்லை. ஆனா டிஎம்கே கிட்ட இருக்குன்றீங்க. ஆனா அதுக்கான வின்னிங் ஆப்ஷன் எதுவுமே இல்லையே சார். பெருசா பாசிட்டிவ் எதுவுமே இல்லையே. தெரியல. ஆனா கட்சிகள் அப்படி பாக்குறாங்க, நம்ம என்ன பண்றது? அவங்க அதான் பாக்குறாங்க. அவங்க அதான் கூட்டணியில இருந்து வெளில வர மாட்டேங்கிறாங்க, அங்கேயே இருக்காங்க. எது கொடுத்தாலும் இதுன்ட்டு. நாளைக்கு எதனா ஷீட் ஷேரிங்ல இருந்தா வெளியே போகணும். இப்ப நல்லாவே தெரியுது டிஎம்கே வீக் ஆயிடுச்சு. அப்பனா இது ஸ்ட்ரென்தன் பண்ண ஸ்டாலின் வேற என்னென்ன ஆக்ஷன் கையில எடுப்பார் சார்? மேபி அவர் டிஎம்டிகேவை உள்ள கொண்டு வர முயற்சி பண்ணலாம். அதே மாதிரி பிஎம்கேல கூடிய ஒரு ஃபேக்ஷனை உள்ள கொண்டு வர முயற்சி பண்ணலாம். அது போக இப்ப ஓபிஎஸ் டிடிவி இவங்கெல்லாம் தனியா நின்னாங்கன்னா அவங்க டேமேஜ் கிரியேட் பண்ணுவாங்க அதிமுகவுக்கு. ஸோ அந்த விஷயங்கள் இருக்கு. விஜய் தனியா இருக்கிற வரைக்கும் டெஃபினட்டா விஜய் சாலிடா ஓட்ட பிரிப்பாரு. அது அதிமுகவுக்கு பெரிய ஒரு சிக்கல் தான். இப்ப திமுக பலவீனமா தான் இருக்காங்க. திமுகவால 2 எலெக்ஷனை கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. அதுக்கான ஸ்ட்ரென்த் எல்லாம் திமுகவுக்கு கிடையாது. இந்த எலெக்ஷனும் நார்மலா நடந்ததுன்னா திமுகவாலாம் ஜெயிக்க முடியாது. ஆனா இப்ப என்ன ஆயிருக்குன்னா விஜய்ன்ற ஒரு ஃபேக்டர் வந்திருக்கு. விஜய் ஃபேக்டர் வந்தனால திமுகவுக்கு ஒரு சின்ன ஹோப் கிடைக்குது. ரைட், விஜய் வந்தாருன்னா அதிமுக ஓட்ட பிரிச்சிருவார். அதிமுக ஓட்ட பிரிச்சா மேபி நமக்கு வாய்ப்பு இருக்குன்றதா இங்க வித்தியாசமா இருக்கு. சரி, நம்ம மக்கள் எப்பயுமே யோசிச்சு போடுவாங்க சட்டசபை இருக்கு. அப்படி இருக்கிறப்ப விஜய்க்கு போட்டு அந்த ஓட்டு போய் சேராதுன்னு தெரியும். வின்னிங் எதுவும் அதுக்கு தானே சார் போடுவாங்க ஸ்டேட் இதுல. அப்போனா அதிமுக கூட்டணிக்கு ஃபேவரபிளா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? கரெக்ட். இப்போ டிவிகேவுக்கு ஓட்டு கம்மியாக வந்ததுன்னா அதிமுகவுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். டிவிகேவுக்கு எந்த அளவுக்கு ஓட்டு கம்மியாக வருதோ அந்த அளவுக்கு அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது நமக்கு தெரியல, எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். ஆனால் டிவிகே எப்படி ஒரு 5-10% ஓட்டு வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் டிவிகேவுக்கு ஓட்டு ரொம்ப கம்மியாக வந்ததுன்னா அட்வான்டேஜ் ஏடிஎம்கே தான். அட்வான்ஸ் இது இல்லை, எல்லாருமே சொல்றாங்க 10%. இன்னும் ஒரு சில பேர் 22-25% கரூர் இன்சிடென்ட் கொஞ்சம் குறையுன்றாங்க. அப்படி இருக்கிறப்ப மக்கள் விஜய் பக்கம் போடுவாங்கன்ட்டு இது நியூட்ரல் அல்லாமன்ட்டு அப்படியே கட்டமைச்சு இப்படியும் ஒரு நினைக்கணும் இல்லை. இது ஆளுங்கட்சி சரியாக ஆட்சி செய்யவில்லை, எவ்வளோ பேர் இது அதிருப்தி இருக்கு, இப்படிலாம் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப
தமிழ மக்கள் யோசிச்சு இதுக்கு ஒரு செக் வைக்கணும்னா ஒன்லி அதிமுக தான் டிஎம்கேக்கு அகைன்ஸ்ட் அப்படி இருக்கிறப்ப அங்க ஓட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்படி நால்முனை போட்டி இருந்தாலும் அப்படி ஆனா இது வரைக்கும் நால்முனை போட்டியில டிஎம்கே தான் ஜெயிச்சுது. அதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. 1989 இருந்து சரி அதெல்லாம் அப்படிதான் நடந்திருக்கு. நீங்க சொல்லு அதே 2021 அப்படிதான் நடந்திருக்கு. இப்போ நமக்கு தெரியல சார், அதான் ரிசல்ட் தான் தெரியும். இப்போ விஜய் 1% ஓட்டு வாங்கினாலுமே அது அதிமுகவுக்கு டேஞ்சர் தான். அது அந்த 1% அதிமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டு தான். ஏன்னா விஜயோட அரசியல் திமுக எதிர்ப்பு. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் கம்மியாக ஓட்டு வாங்கினார்னா அது அதிமுகவுக்கு நல்லது. ஸோ ரிசல்ட் வரும்போது பார்ப்போம். விஜய் டீம் சொல்ற மாதிரி 20-30%லாம் அவங்களுக்கு கிடையாது. அது சும்மா இவங்க அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. விஜய்க்கு மேபி ஒரு 5-10% ஓட்டு இருக்கலாம். அதை மீறி அதிமுகவால் ஜெயிக்க முடியுமான்றது நம்ம ரிசல்ட் வரும்போது தான் நம்ம சொல்ல முடியும். இந்த 20%, 25%லாம் இவங்க சும்மா இவங்களே இவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்டுங்கெல்லாம் எதையாவது நியூஸை பறக்க விட்டுட்டு இருக்கிறது. ஏன்னா விஜயை பொறுத்தளவில் அவர் நினச்சிருந்தாருன்னா அவரோட ஓட் ஷேரை ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். 24லேயே ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். அவங்க வேணும்னு தான் ப்ரூவ் பண்ணல. பார்லிமெண்ட் எலெக்ஷன் விக்கிரவாண்டி இதுல இருக்கலாம், ஈரோடு கிழக்குல பை எலெக்ஷன் நடந்திருக்கலாம். அவங்களுக்கு அந்த தைரியம் இல்லை. அவங்களுக்கு தெரியுது நம்ம நிஜமாவே கண்டெஸ்ட் பண்ணி நம்ம ஓட் ஷேரை ப்ரூவ் பண்றதை விட சும்மா கருத்து கணிப்பு அது இதுன்னு சொல்லிட்டு வாயில சொல்றது ஈஸி இல்ல, வாயில வட சொல்றாங்க. ஆமா, அதனால இந்த மாதிரி கதை விட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 20%லாம் கண்டிப்பா கிடையாது. தமிழர்கள் அவ்வளவு பெரிய முட்டாள்களாவும் இருக்க மாட்டாங்கன்றதான் என்னோட நம்பிக்கை. முட்டாளங்க எதுக்கு சார் அவர் பின்னாடி ஓடுறாங்க, விஜய் பின்னாடி? கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, கொஞ்சம் பேர், நிறைய பேர் இருக்கிறாங்களா? தமிழர்கள் எல்லாரும் முட்டாள்கள் நான் சொல்ல. ஸோ அதனால பார்ப்போம். விஜய்க்கு நிறைய ஓட்டு போச்சுன்னா அது அதிமுகவுக்கு சிக்கல் தான், திமுகவுக்கு அட்வான்டேஜ். சார் இப்போ 4 கண்டஸ்ட் இருந்தா கூட யாருக்கும் அறுதி பருதாம் இல்லாம ஒரு தொங்கல்ல நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அதான் இதெல்லாமே நம்ம ஹேஷியங்களா தான் இருக்கும். நம்ம ரிசல்ட் வரட்டும். 4 முனை போட்டினால அதுக்கு வாய்ப்பு இருக்கு தானே. சிங்கிள் மெஜாரிட்டி யாருக்கு? 4 முனை போட்டி இருந்தாலும் திமுக தான் அதிகமான வாய்ப்பு இருக்குன்றீங்க. 4 கார்னர் ஃபைட்னா திமுகவுக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு. ஆனா அது ஆளுங்கட்சியா இருக்கு, அதனால ஆன்டி இன்கம்ஸ் இன்னும் அதிகமாகும்ல சார். அதான் ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாகும். ஆனா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் உடையுது இல்ல. ஆன்டி இன்கம்பன்சி அதிகமான என்ன ஆகும்? ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அதிகமாகும். ஆனா இங்க ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் உடையுது இல்ல. இப்ப அதுதான் டிஎம்கே விட அதிமுக எப்பயுமே பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு அதிகம். ஆனா இப்ப குறைஞ்சு போயிருக்கு, அது உண்மைதான். இருந்தாலும் அப்படியெல்லாம் இருக்காது இல்ல. அதுதான் சார் சொல்றேன். ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அதிகமாகும். அதானே திமுகவுக்கு எதிரான மனநிலை அதிகமாகும், திமுகவுக்கு எதிரான வாக்குகளும் அதிகமாகும். ரைட்டா? ஆனா அந்த வாக்குகள் எல்லாம் அதிமுகவுக்கு போற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அந்த வாக்குகள் உடையது இல்லைங்க. அதான சிக்கல். விஜய் அதான பண்றாரு. அவரும் திமுக எதிர்ப்பு தானே பேசுறாரு. அப்ப அதிருப்தியாளர்கள் விஜய்க்கும் ஓட்டு போடுவாங்கல்ல, அதிமுக மட்டும் ஓட்டு போட மாட்டாங்கல்ல. சோ அதான் நான் சொல்ல வரேன். விஜய் நிறைய ஓட்டு வாங்கினார்னா அதிமுகவுக்கு சிக்கல். விஜய் கம்மியான ஓட்டு வாங்கினார்னா அதிமுக ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. சார் இப்ப ஃபுல்லாவே திமுக கூட்டணி வீக் ஆகியிருக்கு. அப்பனே இது ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு வேற வழி என்ன? அப்புறம் என்னதான் பண்ணுப்பாரு? இப்ப பிஜேபி எதிர்ப்பு எந்த அளவுக்கு எடுபடுன்னு தெரியல. அதை கையில் எடுப்பாங்க. ஆமா, அதான் அஸ்தரம். ஸ்டேட் வர்சஸ் சென்டர்னு கொண்டு போவாங்க. ஆமா, அது போக அது ஏன் டெல்லியில நடந்தது மாதிரி ஏன் இங்க நடக்கக்கூடாது? ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் சென்ட்ரல்ல எந்த ஃபண்டு தர மாட்டேன், அதனால என் திட்டத்தை நிறைவேற்ற, அதே மாதிரி தான் இவங்களும் சொல்லிட்டு சொல்றாங்கல்ல. ஆமா, அதே மாதிரி ஏன் இங்க நடக்கக்கூடாது? இங்கேயும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதை சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க. ஏன் உனக்கு ஏன் போடுறேன்? இல்லை அதிமுக கூட்டணிக்கு போட்டு போறோம். அந்த அங்க இருந்த மக்கள் எடுத்த நடவடிக்கை மாதிரி இங்க ஏன் அது எடுக்கக்கூடாது? மேபி எலெக்ஷன் கிட்ட வரும்போது அதை பண்ணுவாங்களா இருக்கும். ஏற்கனவே கொஞ்சம் கையில் எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸ்டேட் வர்சஸ் சென்ட்ரல் பாலிடிக்ஸ் திமுகவோட கோர் அதுதான். அதை கொஞ்சம் கையில் எடுத்துட்டு தான் இருக்காங்க. அது போக அலையன்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய முயற்சிகளையும் ஈடுபடுவாங்க. இவ்வளவுதான் பண்ண முடியும் அவங்களால. இதுக்கு மேல பெருசா எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் அதிமுக வாக்குகளை உடைக்கக்கூடிய விஷயங்கள், சில விஷயங்கள் பண்ணலாம். இப்ப டிடிவி தினகரன்லாம் ரெகுலரா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காரு அதிமுகவை. ஆமா. ஸோ அது யாருக்கு அட்வான்டேஜ் ஏற்படுத்துன்னு உங்களுக்கு தெரியும். ஆமா, அது கிளியரா அதிமுக வாக்குகளை உடைக்கக்கூடிய வேலையை கண்டிப்பா அவர் பண்றதுக்கான வாய்ப்பு 2021 பண்ணியிருக்காரு, 2024 பண்ணிட்டாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு அவங்க கவுண்டர் பண்ண பார்ப்பாங்க. ஒன்னு அதிமுகவை பலவீனப்படுத்த பார்ப்பாங்க, ரெண்டாவது அவங்களோட அலையன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ண பார்ப்பாங்க. இதுக்கு மேல பெருசா எதுவும் பண்ண முடியாது. பாஜக எதிர்ப்பை கையில் எடுக்கலாம் இன்னும் ஸ்ட்ராங்கா. அவ்வளவுதான் இருக்கு. திமுக இருக்கு, இதுதான் ஒரே ஒரு ஆயுதம், வேற ஆயுதம் கிடையாது. கண்டிப்பா அவங்களோட கோர் பாலிடிக்ஸ் அதுதான். அதுவும் இப்ப இந்த பாஜக எதிர்ப்புன்றது முன்ன அளவுக்கு இப்ப எடுபட மாட்டேங்குது, மங்கி போச்சு இல்ல சார். ஆமா, ஒரே பாலிடிக்ஸ் நீங்க 10 வருஷமா பண்ணிருந்தீங்கன்னா அது போக போக அதோட எஃபெக்ட் கம்மியாகும். ஒரு இஷ்யூவை நீங்க ஒரு எலெக்ஷன் தான் யூஸ் பண்ண முடியும். பாஜக எதிர்ப்பு இஷ்யூ நீங்க ஒரு இடத்துல தான் யூஸ் பண்ண முடியும் எஃபெக்டிவா. இவங்க திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப பழையபடி அது ரிசல்ட் கொடுக்க மாட்டேங்குது. சரி சார், நீங்க சொல்றது பார்ப்போம், பொறுத்து இருந்து
திமுக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ண போகிறது வந்து பார்க்கலாம் சார். விஜய் தனித்து போட்டிடுறாரா இல்லை அதிமுக கூட கூட்டணி வச்சுட்டு பாஜக கைட்டு விடுறாரா, எடப்பாடி எதுகாலம் செய்வார், பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார். மிக்க நன்றி சார். நன்றி.